லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. தேர்தல் அறிக்கை குறித்து காங்கிரஸ் கட்சி மக்களிடம் கருத்து கேட்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல மக்களவை தேர்தல் வர இருக்கு. இப்ப அது தொடர்பான தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக மக்களிடம் காங்கிரஸ் கட்சி கருத்து கேட்க இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன விவரம்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி இம்முறை முன்கூட்டியே தயாராகி வருகிறது. ஏற்கனவே அந்த கூட்டணி கட்சி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வருகிற 28ஆம் தேதி தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டணி தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் மாலை சரியாக 4 மணி முதல் 6 மணி வரை சென்னை, அதாவது காமராஜர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்கும் நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவருமான ப. சிதம்பரம், அதே போன்று அகில இந்திய தொழில் வல்லுநர் காங்கிரஸ் அதனுடைய உறுப்பினர் மற்றும் தேர்தல் அறிக்கை குழுவைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் நேரடியாக கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களிடம் தங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற வேண்டும், மக்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான அறிக்கையாக இந்த அறிக்கை இருக்க வேண்டும் என இந்த கருத்துக்களை கேட்க இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களிலும் காங்கிரஸ் கட்சி இது போன்ற நிகழ்வை அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மேற்கொள்ள இருக்கிறது. ஏற்கனவே திருமாவளவன் அவர்களின் அந்த வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விரைவில் தமிழகம் வர இருக்கிறார். அடுத்த மாதம் தொடர்ச்சியாக இதே போன்று 2வது முறையாக மீண்டும் தமிழகம் வந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனையும் மேற்கொள்ள இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் இம்முறை தென்னிந்தியாவில் ஒரு கணிசமான எண்ணிக்கையை பெறுவதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை அடுத்தடுத்து மேற்கொள்கிறது. ஆனந்தி, தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் காங்கிரஸ் கட்சி கருத்து கேட்கிறது. இன்று மாலை 4 மணி வாக்குல இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விக்னேஷ் முத்து, இதை எப்படி காங்கிரஸ் கட்சி பண்ண போறாங்க? அதாவது இப்ப ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து அவங்க அதுல ஃபில்அப் பண்ணி அந்த மாதிரி கொடுக்க போறாங்களா, இல்ல ஒரு குறிப்பிட்ட அரங்கத்துல மக்களை கூட்ட வச்சு அவங்க அங்க இருந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்ற மாதிரி அந்த மாதிரி இதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் அவர்களுடைய கட்சி நிர்வாகிடம் முதல் கட்டமாக என்னென்ன அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என கேட்க இருக்கிறது. தேர்தல் அறிக்கையை பொறுத்தமட்டில் ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சியினுடைய கதாநாயகனே இந்த தேர்தல் அறிக்கை தான். தேர்தல் அறிக்கையில் அவர்கள் ஒவ்வொரு கட்சியும் என்னென்ன வாக்குறுதிகளை அளிக்க இருக்கிறார்கள் என்பதை மக்கள் வந்து எதிர்பார்த்து இருக்கிறார்கள். கர்நாடகாவை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அம்மாநில அரசு மீண்டும் கொண்டு வந்திருக்கிறது, தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது போன்று. அதனால் இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன அம்சங்கள் இடம்பெறுவது என்பது ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் விக்னேஷ் முத்து, நீங்க இணைப்பிலே இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்ப தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் காங்கிரஸ் கட்சி கருத்து கேட்கிறது. இன்று மாலை 4 மணி முதல் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி சார் பண்ண போறீங்க? எல்லாரையும் அழைத்திருக்கிறோம். கட்சி தோழர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களையும் அழைத்திருக்கிறோம். பல அரசு சாராத நிறுவனங்கள் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். தொழிற்சங்கங்கள், இளைஞர் அமைப்புகள், பொது நல அமைப்புகள் அவையெல்லாம் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் எழுத்து மூலமாக தங்கள் கருத்துக்களை, பரிந்துரைகளை கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் அதை சுருக்கமாக விளக்கி சொல்லலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு தரப்படும். ஆனால் காலத்தின் அருமை கருதி எல்லாரும் சுருக்கமாக தங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப் போகிறோம். அந்த கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொள்வோம். எழுத்து மூலமாக தந்த பரிந்துரைகளை, கருத்துக்களை கவனமாக பெற்று அதை பிறகு நுணுக்கமாக ஆராய்ந்து அதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை பொறுக்கி எடுத்து அவற்றை தேர்தல் அறிக்கையிலே
சேர்த்துக் கொள்வோம். இப்போ இன்று மாலை 4 மணி முதல் இது வந்து நடக்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கிய அம்சங்கள்லாம் அதுல இடம்பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எல்லாரும் சொல்லட்டும். நிச்சயமாக வேலையின்மை, பணவீக்கம் இரண்டும் தான் முதல் 2 விஷயங்களாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதைத் தொடர்ந்து பல விஷயங்களை பற்றி கருத்து சொல்வார்கள். விவசாயிகளுடைய தேவைகள், தொழிலாளர்களுடைய தேவைகள், பெண்களுடைய கோரிக்கைகள், இளைஞர்களுடைய கோரிக்கைகள், மற்ற பலவீனமான மக்கள் இருக்கிறாங்களே, தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், மாற்றுத்திறனாளிகள், அனாதைகள், மூத்த குடிமக்கள், இவர்களுடைய தேவைகளையும் சொல்வார்கள். நிச்சயமாக நகரங்களில, சிறிய பெரிய நகரங்களில இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பற்றி சொல்லுவாங்க. கிராமத்துல என்ன வசதிகள் இன்னும் குறைபாடுகளாக இருக்கிறதோ அதை சொல்லுவாங்க. ஆக எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வோம். எந்த கருத்தும் தள்ளுபடி அல்ல. எல்லாரும் சொல்லட்டும், சுருக்கமாக சொல்லுங்கள். மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி முன்கூட்டியே தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க. பல விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. குறிப்பா இன்று மாலை 4 மணி முதல் மக்களிடம் தேர்தல் அறிக்கை தொடர்பாக கருத்தும் கேட்க இருக்கிறீங்க சார். இது நாளைய தினமும் தொடருமா, இல்ல இன்று ஒரு நாள் மட்டும்தான் இந்த கருத்து கேட்பு நடக்குமா? இது நாடு முழுவதும் நடக்கிறது. ஏற்கனவே திருவனந்தபுரம், அகமதாபாத் நடந்து விட்டது. இன்று பல ஊர்களிலே நடைபெறுகிறது. நான் சென்னையிலே கலந்து கொள்கிறேன். அடுத்தது நான் மும்பையில கலந்து கொள்வேன். என்னால் இயன்ற அளவு நான் கலந்து கொள்ளக்கூடிய இடங்களிலே நான் கலந்து கொள்வேன். ஆனால் மொத்தம் தேர்தல் அறிக்கை குழுவில் 17 பேர் இருக்கிறாங்க. அந்த 17 பேரும் நாடு முழுவதும் பரவலாக கருத்து கேட்கிறார்கள். ஒரு நாள்ல 4 இடங்களில கூட கருத்து கேட்கிறார்கள். அது இங்க ஊடகங்கள்ல வராத ஒழிய அந்தந்த மாநிலங்கள்ல ஊடகங்கள்ல வரும். இன்னைக்கு சென்னையில கருத்து கேட்பது தமிழ்நாடு ஊடகங்களில வரும் என்று நம்புகிறேன். ஆனால் இது ஒரு இடத்துல ஒரு நாள்ல நடைபெறும் நிகழ்ச்சி அல்ல. 28 மாநிலங்களிலேயும் இந்த கருத்து கேட்பு நடைபெறும். யூனியன் டெரிட்டரியிலையும் இது நடைபெறும். தேர்தல் அறிக்கை தொடர்பாக காங்கிரஸ் கட்சி மக்களிடம் கருத்து கேட்கிறது. ஏற்கனவே பல மாநிலங்கள்ல இந்த நடவடிக்கைகள் தொடங்கிருச்சு. இன்று தமிழகத்துல இருக்க சென்னையில இன்று மாலை 4 மணி முதல் மக்களிடம் கருத்து கேட்கப்படும் அப்படின்னு இணைப்புல வந்து பல்வேறு தகவல்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டீங்க திரு ப. சிதம்பரம். வந்து பேசியமைக்கு நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.